ஓகே ஸ்டூடெண்ட், அன்னைக்கு நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன ப்ரொபோர்ஷனல் இது மட்டும் கொஞ்சம் பார்க்க போறோம். ரேஷியோ உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ தான் நம்ம வெளியிட்டோம். அதனால அதை கொஞ்சம் மர்ஜ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்தது, கொஞ்சம் பார்த்துருங்க. இதுக்கப்புறமே உள்ள வீடியோஸ் வந்து நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம், நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 8 and 72. 8 72க்கு இடையில உள்ளது மீன் அப்படின்னா சென்டர் வேல்யூ. மீன் என்னது? சென்டர் வேல்யூ. சென்டர் வேல்யூ தான் மீன் சொல்லுவாங்க. மீன்னாவே சென்டர்னு அர்த்தம். ஓகேவா? சென்டர் வேல்யூ தான் என்ன சொல்லுவாங்க? மீன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இப்ப a² = 81 அப்படின்னு இருக்கு. a² = 81 இருக்கு. a ஓட வேல்யூ என்ன? a ஓட அப்பனா இது ஸ்கொயர் ஆகணும். a = இங்க ஸ்கொயர் இருக்கா? இது இந்த போச்சுன்னா என்ன ஆகும்? ரூட் ஆகும். 81. சப்போஸ் இப்ப b² = 25 அப்படின்னு இருக்குன்னா நமக்கு b மட்டும் தான் வேணும், ஸ்கொயர் வேணாம். அப்படின்னா b = இங்க ஸ்கொயர் எடுக்கணும்னா இது ரூட் ஆகும். ஓகேவா? இப்படி ரூட்டுக்குள்ள வந்துட்டா இது ரெண்டு நம்பர் பெருக்குனா 81 அர்த்தம். 9 × 9 81. அப்படின்னா a ஓட வேல்யூ அளவு 9. ஓகேவா? b² = 25. இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்தா இது அந்த பக்கம் போய் என்ன ஆகும்? ரூட் ஆகும். அந்த நம்பருக்கு ரூட். ஓகேவா? b = 5 × 5. அப்படின்னா ரூட் இப்படி b = 5. 5 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ பாருங்க c² = √121 இருக்கு. ஓகேவா? c வேணும். என்ன பண்ணுவோம்? நம்ம இத √121 எழுதுவோம். ஓகேவா? c = √11 × 11. ரெண்டு 11 இருக்கா? ஒரு 11 வெளில எடுத்துறணும். இதான் ஆன்சர். ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ரொபோசல் படிக்கும்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அழிச்சிட்டுமா? ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? a வந்து a b c. a வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 கொடுத்திருக்காங்க. சென்டர் வேல்யூ மீன் ப்ரொபோர்ஷனல் தெரியல. ஓகேவா? c எவ்வளவு? 72. என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 இருந்து 72க்கு இடையில உள்ள ப்ரொபோர்ஷனல் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? நம்ம a/b = b/c ன்னு எழுதலாமா? அன்னைக்கு படிச்சோம்ல. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம a/b = b/c ன்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ a எவ்வளவு? 8. ஓகேவா? b ஓட வேல்யூ நமக்கு தெரியல, அதனால b இப்படி போட்டுக்குவோம். b ஓட வேல்யூ நமக்கு தெரியல, c எவ்வளவு? 72. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது பெருக்குமா? எப்போதும் 8 × 72 இங்க ஒரு b இருக்கு. இந்த b இங்க போய் பெருக்கினா நாமும் b × b². ஓகேவா? இப்ப b² இங்க b மட்டும் தான் வேணும். அப்பனா நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் என்ன ஆகும்? இது வந்து ரூட் ஆகும். ஆகுதா? 8 இங்க இருக்கு. 72 எப்படி எழுதலாம்? ஏன்னா 8 இருக்கு, அதனால 72 8 பாருங்க. 8 × 9 72. 8 9 72. 8 9. இப்ப 2 8 இருக்கு. ஒரு 8 வெளில எடுத்துடலாமா? ஒரு 8 வெளில எடுத்துடலாம். இப்ப 9 இருக்கு. இது 9 ஒண்ணா தான் எடுக்க முடியாது. இப்ப 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதலாமா? பாருங்க. ரூட் 2 8 இருக்கு, அதனால 2 8 எழுதுங்க. இந்த 9 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 3 × 3. என்னன்னா இந்த ரூட்டுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கோ அதுல ரெண்டு நம்பர் இருந்தா ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகேவா? இப்ப 8 2 தடவை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 8 சும்மா வெளில எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப 2 3 இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். அப்பனா 8 3 24. 8 3 24. அப்பனா b ஓட வேல்யூ எவ்வளவு? 24. ஆப்ஷன் D is the correct answer. ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. 8க்கும் 72க்கும் உள்ளது. a/b/c ன்னு முன்னாடி மாதிரி எழுதிக்கணும். 8 நம்ம எழுதிட்டோம். c ஓட வேல்யூ 72. b தெரியல. நம்ம போன தடவை படிச்சிருக்கோம் a/b = b/c. இப்படி ரேஷியோல வந்துச்சுன்னா. ஓகேவா?
a வந்து எவ்வளவு 8, b யோட வேல்யூ தெரியல, அப்புறமேல் b யோட வேல்யூ தெரியல, c யோட வேல்யூ 72. இது ரெண்டும் போய் பெருக்கும், இது ரெண்டும் போய் பெருக்கும். 72 8, இந்த b பெருக்குனா b ஸ்கொயர். ஓகேவா? 8 இந்த ஸ்கொயர் எடுத்தோம்னா இது அப்படியே ரூட்ல எழுதுறதா அர்த்தம். ஓகேவா? ரூட்ல எழுதியாச்சு. 8 இருக்கு. இந்த 72 எப்படி பிரிச்சதா? 8 9 72 எழுதலாம். 2 8 ஆல்ரெடி இருக்கு. இந்த 9 வந்து 2 தடவை பிரிச்சதுனா 3 × 3. 2 8 இருக்கு, அதனால ஒரு 8 வெளில எடுக்கலாம். 2 3 இருக்கு, அதனால ஒரு 3 வெளில எடுக்கலாம். 8 3 24. b = 24 கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, find the third proportional of 12 and 18. இதான் क्वेश्चन. ஓகேவா? அதே மாதிரி எழுதிக்கோங்க. a is to b is to c. ஓகேவா? a எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 கொடுத்திருக்காங்க. இப்போ third proportional தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? a வந்து 12, b வந்து 18, c தான் கேட்டிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், a/b = b/c. ஓகேவா? இப்ப a ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. a எவ்வளவு? 12. b ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 18. அதே மாதிரி b ஓட வேல்யூ தெரியும் நமக்கு 18. இப்ப c ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். c ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் பாருங்க. இப்படி கிராஸ்ல மல்டிபிள் பண்ணுமா? 12 × c ஆயிடும். இந்த 18 இங்க போயிடுமா? 18 × 18. இப்ப நம்மளுக்கு c மட்டும் தான் வேணும். இங்க பெருக்கிறது இந்த போனா என்ன பண்ண சொன்ன? வகுக்குன்னு சொன்ன. 18 × 18/12. ஓகேவா? மூணால அடிக்கலாம். 4 12, 6 18. இத திரும்பி ரெண்டால அடிச்சிருங்க. 2 × 4 3 6. இத ரெண்டால அடிச்சிருங்க. 9 2 18. 9 3 பெருக்கினா எவ்வளவு வரும்? c = 27. 27 தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்படிதான் தேர்ட் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கணும். a/b = b/c. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க? தேர்ட் ப்ரொபோஷனல், செகண்ட் ப்ரொபோஷனல், ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல் கேட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? a/b = b/c அப்படின்னு போட்டோம். ஓகேவா? ஆனா இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்க. அப்பனா a is to b is to c is to d. ஓகேவா? a ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 கொடுத்திருக்காங்க. b ஓட வேல்யூ 7, c ஓட வேல்யூ 8, d ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? d ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? முன்னாடி என்னாச்சுன்னா a is to b is to c ன்னு இருந்துச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்? a/b = b/c அப்படின்னு போட்டோம். ஆனா இப்போ எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு பாருங்க. a க்கும் b க்கும் ஒரு ஜோடி இருக்கு, c க்கும் d க்கும் ஒரு ஜோடி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா a/b = c/d. c/d. a ஓடையும் b ஓடையும் வேல்யூ தான் ப்ரொபோஷனல். ரெண்டு ரேஷியோக்கு இடையில உள்ளது. ஓகேவா? a/b = c/d. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இப்ப நம்ம போடணும். ஓகேவா? a/b = c/d தான் அப்ளை பண்ண போறோம். a எவ்வளவு? 4, b எவ்வளவு? 7, c எவ்வளவு? 8, d ஓட வேல்யூ நமக்கு தெரியல. ஓகேவா? இப்போ இந்த d இங்க போனா என்ன பண்ணும்? பெருக்கும். 4d = இந்த 7 இங்க போனா என்ன பண்ணும்? பெருக்கும். 8 × 7. இப்போ இங்க 4d அப்படி இருந்தா 4 × d ன்னு அர்த்தம். ஓகேவா? இது சப்போஸ் 4 கூட்டிட்டு இருந்தா 4 + d ன்னு வரும். ஓகேவா? 4 கழிச்சு இருந்தா 4 - d ன்னு வரும். 4d வகுத்து இருந்துச்சுன்னா 4 / d அப்படி வரும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கு? 4d இப்படி எழுதினாவே இது ரெண்டும் பெருக்கிட்டு இருக்கறதா அர்த்தம். 4ம் dயும் என்ன பண்ணிட்டு இருக்கறதா அர்த்தம்? இப்படி சேர்த்து எழுதிருந்தா இடையில ஒரு சைன் இல்லன்னா பிளஸ் மைனஸ் உங்களுக்கு டிவைட் எதுவுமே இல்ல அப்படின்னா இது ரெண்டும் பெருக்கிட்டு இருக்கறதா அர்த்தம். ஓகேவா? பெருக்கிறது என்ன பண்ணும்? வகுக்கும். d = 8 × 7/4. இந்த 4 அடிங்க 1 நாங்க 2 8. d
D equal to 7 2 14 14 தான் ஆன்சர். ஓகேவா? இப்ப ஆப்ஷன் பி இது ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. பேனாவை எடுத்துக்கோங்க, தயவு செய்து நோட் எடுத்துக்கோங்க. எல்லா கணக்கையும் நோட் டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறமேலு கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் என்ன கொஸ்டின் உங்களுக்கு நடத்துறனோ அதை ஒரு டைத்துக்கு 5 டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நினைப்புல இருக்கும். இல்லைன்னா புரியுற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு நீங்க மறந்து போயிடுவீங்க. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. Okay student, next question. 15% of x is the same as 20% of y. Then x is to y. X and y ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா 15% அப்படினா 15/100 அப்படினு அர்த்தம். பெர்சன்டேஜ்னு போட்டாவே by 100 அப்படினு அர்த்தம். ஓகேவா? ஹாஃப்னா பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் இது பிளஸ்னா பிளஸ் வரும், டிவைட்னா டிவைட் வரும், மைனஸ்னா மைனஸ் வரும். ஹாஃப்னு வந்துச்சுனாவே பெருக்குறதா அர்த்தம். half into x is the same அப்படினா அதே சேம் வேல்யூ தான். அப்படினா 20% of y. x and y ஓட ரேஷியோ கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? x and y ஓட ரேஷியோ. ஓகேவா? இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிடலாமா? ஓகே. இது அடிச்சிடலாமா? 3 5 15 4 5 20. ஓகேவா? அப்பனா x ஓட ரேஷியோ எவ்வளவு? 3 3:4. x y ஓட ரேஷியோ எவ்வளவு? 3:4. நோட் பண்ணிக்கோங்க. இது இப்படி கூட எழுதலாம் நீங்க. x by y equal to 3/4. ஓகேவா? இது அடிக்கிறது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே. ஓகே ஸ்டூடண்ட், பாருங்க. If two sums are the ratio of 4:9, if the smaller is 5000, then the other is. என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டு ரேஷியோ இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன்? 4:9. இது ரெண்டும் வந்தாவே கூட்டணும்னு சொல்லிருக்கேனா? இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வருது? 13 பங்கு டோட்டல். எத்தனை பங்கு? 13 பங்கு. இதுல ஸ்மாலர் என்னது? 4. இதோட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க? 5000 சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? 5000. அப்பன்னா 9 மடங்கு 4 மடங்கு வந்து 5000. அப்பனா 9 மடங்கு எவ்வளவு வரும் அப்படி கேட்டிருக்காங்க. எவ்வளவு? if the two sums are the ratio 4:9, 4:9. ஓகேவா? the smaller வந்து 5000, smaller வந்து 5000. other ratio என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப டைரக்டா இப்படி கூட போடலாம். 4 மடங்கு வந்து எவ்வளவு? 4 பங்கு வந்து 5000. 4 பங்கு எவ்வளவு? 5000. அப்பனா 100க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவு? சப்போஸ் நீங்க இதுவே கால்குலேஷன் பண்றீங்க. என்னது, நீங்க உங்க 10th மார்க் லிஸ்ட்ல நீங்க வந்து ஒரு 350 மார்க் வாங்கியிருக்கீங்க. 5 சப்ஜெக்ட்ல 350 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? அப்பனா ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி இப்ப 4% வந்து 5000. அப்பனா நம்ம என்ன பண்ண போறோம்? 9% 9 வந்து கண்டுபிடிக்க போறோம். 4 பங்கு வந்து 5000. 9 பங்கு எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 4 அடிங்க. 1 4, மீதி 1, 2 8, மீதி 2, 5 20, 0. 1250 into 9. 9 0 0. 9 45க்கு 5, மீதி 4, 2 9 18 20 22க்கு 2, மீதி 2, 1 9 9, 9 2 11, 11250 தான் ஆன்சர். ஓகேவா? இது உங்களுக்கு புரியலையா? இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க. இது சப்போஸ் உங்களுக்கு புரியலையா? இத பாருங்க. என்னன்னு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 5000. என்னது? 5000. ஓகேவா? நம்ம இது டோட்டல் இது 4 பங்கு, இது 9 பங்கு, டோட்டல் 13 பங்கு. ஓகேவா? இப்ப இது 4 பங்கு 5000. அப்பனா ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. எத்தனை பங்கு? ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. 5000த்தை 4ஆ பிரிச்சா எவ்வளவு வரும்? 5000ல பாதி 2500. ஓகே, 2500 பாதி. அதுல பாதி பிரிச்சா 1250. பாருங்க, 4 பங்கா பிரிக்கணும். ஓகேவா? அப்பதான் ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு கிடைச்சா நம்ம 9 பங்கு அதை வச்சு கூட்டி பெருக்க வேண்டியதுதான்.
ஓகேவா 4 அடிங்க 1 நாள் 4 மீதி 1 2 நாங்க 8 மீதி 2 ஓகேவா 5 20 0 1250 ஒரு பங்கு எவ்வளவு 1250 1250 4 பங்கு போட்டா 5000 அதே 1250 9 பங்கு போட்டா 9 பங்கு போட்டா எவ்வளவு ஆன்சர் வருது இதான் வரும் இது பாருங்க 1250 × 9 அதுதான் 11250 ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க